நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, இந்த அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் நாகரிகமாக அவர்கள் பேசுவதற்கு தெரியாது. நாங்க எதனா பேசினா திமுக நாகரிகம் இல்லாம பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த உதயகுமார் அப்படின்னு அதிமுக ஒரு முன்னாள் அமைச்சர், இப்ப எம்எல்ஏ, இப்ப எதிர்கட்சி துணைத் தலைவர் ஓபிஎஸ் இந்த பொறுப்பு, இப்ப அவர் அந்த பொறுப்புல இருக்கிறார். அவர் எடப்பாடி பழனிசாமி சார்பா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறார். என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழில்நுட்ப அணியினுடைய ஐடி விங்கினுடைய செக்ரட்டரி. அதுல அந்த அணியின் சார்பில் ஒரு கார்ட்டூன் படம் ஒன்று வெளியிடப்படுது. என்ன கார்ட்டூன் படம் வெளியிடப்படுறதுன்னு கேட்டா, எடப்பாடி பழனிசாமி முட்டிகால் போட்டு போற மாதிரி ஒரு கார்ட்டூன் படம் ஒன்று வெளியிட்டாங்களாம். அந்த படத்தை வெளியிட்ட உடனே அது அடேங்க அப்பா, அது எவ்வளோ பெருசா பண்ணி அதுல அந்த சிவி சண்முகத்துக்கு மரியாதையே தெரியாது. அந்த சிவி சண்முகம் மரியாதையே தெரியாது. அதை போய் அந்த அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களை அவன் இவன் அசிங்கமா பேசி, அசிங்கமா பேசி, சாராய வியாபாரம் பண்றவன். நான் ஒன்னு சொல்லிட்டா, சாராயம் குடிக்கிறவன் சாராயத்தை பத்தி பேசக்கூடாது. சாராயம் குடிக்கிறான்ல அவன் சாராயத்தை பத்தி பேசக்கூடாது. இன்னொன்னு சொல்றேன், திரு டிஆர்பி ராஜா அவர்கள் டிஸ்டிலரிஸ் கம்பெனி நடத்துறீங்க. ஆமா நடத்துறாங்க, இல்லன்னு சொல்ல நடத்துறாங்க. கள்ளச்சாராயம் ஒன்னும் காசுலைங்க, கவர்மெண்ட் லைசன்ஸோட டிஸ்டிலரிஸ் கம்பெனி நடத்துறாங்க. நான் இன்னொரு செய்தி பதிவு பண்ணிடுறேன், எல்லாருக்குமே பொதுவா சொல்றேன். இந்தியாவில் முதல் மதுபான ஆலை வைத்தவர் யார் என்று கேட்டால், ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்தியாவிலே முதல் ஒரு மதுபான ஆலை வைத்தவர் யார் என்று கேட்டால், மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதாவும், ஜெயலலிதாவை சாவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சசிகலா, இவங்க ரெண்டு பேரும் மிடாஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா? இல்ல இவன் உதயகுமார் லூசு பையன் அவனுக்கு தெரியுமா? இல்ல சிவி சண்முகங்கிறானே அவனுக்கு தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? மிடாஸ் ஒரு கம்பெனி இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த மிடாஸ் கம்பெனியோட உரிமையாளர் யார் என்று கேட்டால், மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா, சசிகலா. அவங்க ரெண்டு பேரும் மிடாஸ் கம்பெனி ஆரம்பிச்ச பிறகுதான் தனியார் வைன் ஷாப் எல்லாம், அப்பதான் ஜெயலலிதா என்ன பண்றாங்க, டாஸ்மாக் மதுபான கடை இனி அரசாங்கமே மது விற்பனை செய்யும் என்று ஜெயலலிதாவுடைய மிடாஸ் கம்பெனி துவக்கப்பட்ட பிறகுதான் அரசாங்க மதுபான கடை அறிமுகம் செய்யப்படுகிறது. அப்பொழுதுதான் ஜெயலலிதா சசிகலாவின் மிடாஸ் கம்பெனி இருக்கக்கூடிய மதுபானத்தெல்லாம் எடுத்துன்னு வச்சாங்க எங்க கவர்மெண்ட் வைன் ஷாப்ல. முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு முதலமைச்சர் சாராய வியாபாரம் பண்ணது யாருன்னு கேட்டா, மறைந்த உங்க அம்மையார் செல்வி ஜெயலலிதா. அத முதல்ல மனசுல வச்சுக்கோ. அச்சா, இன்னொன்னு விமர்சனத்தை தாங்கிக்கணும். அவர் அப்படியே உதயகுமார் சொல்றார், தமிழினத்தின் தலைவர் அல்லவா, புரட்சி தமிழன் அல்லவா, வளர்ந்து வருகிற தலைவர் எடப்பாடின்னு. அவருக்கு 18 வயசா? இப்போ எடப்பாடி பத்தி எல்லாம் பேசணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. எடப்பாடி பத்தி எல்லாம் பேசணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. எனக்கு இப்போ எங்க தலைவர் தளபதி பத்தி பேசும்போது நான் ஏன்டா பேச மாட்டேன்? எடப்பாடி பத்தி போட்டா போட்டு போறாங்க கார்ட்டூன். என்ன ஒரு தலைவனா விமர்சனத்தை தாங்கி போனோம். கலைஞரை விட ஒரு தலைவனா இந்த நாட்டுல? கலைஞரை விட தலைவனா? எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கும் போதே சொன்னார், எனக்கு அரசியல் குருநாதர் யாருன்னு கேட்டா அறிஞர் அண்ணா, கலைஞர் தான் அண்ணா கிட்ட கொண்டு போய் விட்டார்னு சொல்லி. எவ்வளவு கார்ட்டூன் போட்டிருப்பாங்க. தளபதி பத்தி எவ்வளவு கார்ட்டூன் போடுறாங்க. தளபதி என்ன சொன்னார் தெரியுமா? நான் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளக்கூடியவன். எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள், நான் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளக்கூடியவன். கார்ட்டூன் படம் போட்டாங்களா? ஐயோ எவ்வளவு பெரிய தலைவர் எடப்பாடி, அவர் எவ்வளவு பெரிய தலைவர், அவரை கார்ட்டூன் போட்டீங்களே நான் சொல்லிட்டு உதயகுமார் ஒரு வார்த்தை ஒண்ணு வெளியேறிய. நான் இங்கதான் வார்த்தைக்கு வரேன். என்ன சொல்றது, டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டில் எங்கேயுமே வளர்த்தவே முடியாது, நீ எப்படி நடமாடுற நான் பாத்துறேன். எங்க கட்சிக்காரர் அவ்வளவு பேர் ரவுடியா நீ? நான் உதயகுமார் கேட்கிறேன், ஊக்குமார் கேட்கிறேன், நீ அவ்வளவு பேர் ரவுடியா? அண்ணன் சேகர் பாபு, மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு குறித்து நீ போன மாசம் பேசின. நாங்க எல்லாம் சேர்ந்து வெற்றி செஞ்சோம். அவனை உன்னால எங்களுக்கு பதில் சொல்ல முடிஞ்சாடா? உன்னால எங்களுக்கு பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? என்ன வார்த்தை பேசுற? என்னது டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டில் எங்கேயுமே வளர்த்த முடியாதுன்னா நீ என்ன அவ்வளவு பேர் ரவுடியா? நான் சொல்லிட்டா, குடியாத்த கும்பர சொல்லிட்டா, குடியாத்துல உக்கான்னு சொல்லிட்டா. ஏய்
நான் 1999 ஐயா வெற்றிகுண்டானோடு மதுரையில மாட்டுத்தாவணி கூட்டத்தில் பேசுறேன். 1999 ஐயா வெற்றிகுண்டானோடு அண்ணன் ஈரோடு இறைவன், இன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன், தஞ்சை கூத்தரசன், மறைந்த புலவர் ஆடலசு, சாமி நாகப்பன், புதுக்கோட்டை விஜயா, நூர்ஜகான் பேகம், ரம்ஜான் பேகம் கருத்தரங்கத்தில் போட்டிட்டு போனேன். அன்னைக்கு மதுரை வர நான் சொல்றேன், உதயகுமார் சொல்றேன், ஒரு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜாவை பார்த்து நீ என்ன சொல்ற, தமிழ்நாட்டில் நீ வளர்த்த முடியாது. நான் சொல்றேன், நீ திருமங்கலத்திலே வளர்த்த முடியாது. உதயகுமார், ஊக்குமார், நீ திருமங்கலத்தில் உலாத்த முடியாது. நீ திருமங்கலத்தில் அதிமுக எம்எல்ஏ வருகிற, நீ திருமங்கலத்திலே உலாத்த முடியாது. அப்புறமே அந்த மதுரைக்குள்ள நீ வர்றது பேசுறது பார்த்து. அதாவது உங்க மேல தப்பு இல்லடா, உங்க மேலாம் தப்பு இல்ல, தப்பு எங்க மேல இருக்குது. ஏன்னா எங்க தலைவர் தளபதி வந்துட்டு இயேசு புத்தர் காந்தி வழியில ஆட்சி நடத்துறாரு. அவர்ல 2026 234 அவர் 236 தொகுதியில ஜெயிச்சு அவர் எங்கேயோ வரப்போறாருன்னு வச்சுக்கோ. அவர் அமைதியா இருக்கிறான்னு கேட்டா அவர் தலைவர். நீங்க எல்லாம் பிளகா பசங்க. என்னது, நீங்க எல்லாம் பிளகா பசங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கடிவாளம் கிடையாது. எடப்பாடி உங்களை வந்துட்டு மேய்க்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு லீடர்ஷிப் இல்ல. அவர்கிட்ட ஒரு லீடர்ஷிப் இல்ல, அது உண்மை ஒத்துக்கணும். அவர்கிட்ட ஒரு லீடர்ஷிப் கிடையாது. நீங்க அவரை மிரட்டுறீங்க. ஓவரா பேசினா நீ எதிர்கட்சி தலைவர் கிடையாது, அதிமுக பொதுச்செயலாளர் கிடையாது. நானே நீ மிரட்டுறீங்க. நீ இஷ்டத்துக்கு நீ பேசுவ. என்ன, அதனால நான் உதயகுமாருக்கு சொல்றேன், என்ன சொல்றது, நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் கிடையாது. சென்னைக்குள்ள வரமாட்ட, சென்னைக்குள்ள வரமாட்ட. அவர் ஒரு ஐடி, நீ அதிமுக ஐடி விங் பத்தி எனக்கு தெரியாது. நான் சோசியல் மீடியாலே குடும்பம் நடத்திருக்கிறவன், நான் செல்போன்லயே குடும்பம் நடத்திருக்கிறவன். என்ன சொல்றது, எனக்கு தெரியாது. அதிமுக ஐடி விங் பத்தி எவ்வளவு அசிங்கமா நீ காட்டும் போடுறீங்கடா. ஏடிஎம் ஐடி விங்ல எவ்வளவு அசிங்கமா நீ காட்டும் போடுற. தளபதி பத்தி எவ்வளவு அசிங்கமா நீ காட்டும் போடுற. நாளைய தமிழகம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் கொடுத்து நீ எவ்வளவு அசிங்கமா காட்டும் போடுற. அக்கா கனிமொழி பத்தி நீ எவ்வளவு அசிங்கமா காட்டும் போடுற. எனக்கு தெரியாது. யாருனாவது நாங்க கேட்டிருக்கிறோமா? அதை பார்த்து நாங்க கடந்து போயிட்டே இருக்கோம். எடப்பாடியார் போட்டோம். ஐயோ எடப்பாடியார் யார், அவர் புரட்சி தமிழனாச்சே, அவர் புரட்சி தமிழனாச்சே. ஐயோ எடப்பாடியார் தமிழினத்தின் தலைவராச்சே, தூக்கு போட்டு தொங்கலானாச்சு. எனக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களே தமிழினத்தின் தலைவர்னு சொன்ன உடனே தூக்கு போட்டு தொங்கலானாச்சு. அவர் தமிழினத்தின் தலைவர். ஆமா ஆமா, கம்பராமாயணத்தை யார் எழுதுனதுன்னு கேட்டா சேக்கிலியார் எழுதினாரும் சொன்னவர் தானே எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. ஆமா, என்னடா டே, அவர் எவ்வளவு பெரிய தலைவர், அவர் எவ்வளவு சொல்றேன். நான் உதயகுமார் கொண்டு சொல்றேன், என்ன சொல்றது, அதான் சொல்றேன், எங்களுக்கு தப்பு. திரும்பி சொல்றேன், உங்களை எல்லாரையும் தூக்கி ஜெயில ஒரு 4 மாசம் வச்சிருக்கணும். இப்போ எதை வச்சு பிஜேபி உங்களை மிரட்டுறோம்? இப்போ எதை வச்சு மிரட்டுறான் பிஜேபி? 3 கார் மாறி மாறி போனார் எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷா கிட்ட, அப்படியே பொம்மை மாதிரி இப்படி நின்னார். யார பாத்திரா பொம்மை முதலமைச்சர் சொல்ற? பிளட்டி நான்சென்ஸ். யார சொல்ற? உதயகுமார் பொம்மை முதலமைச்சர். டேய், அவர் தமிழினத்தின் தலைவர்னு சொன்னா என் தலைவன் தளபதிடா. தமிழினத்தின் தலைவன் என் தலைவன் தளபதி. 14 வயசுல அரசியல் வந்தாரா என் தலைவன் தளபதி. அவரை பத்தி எல்லாம் பேசுறது உங்களுக்கு யாரா யோகிதை இருக்குது? பொம்மை முதலமைச்சரா, சட்டை கழிச்சுனாராம், செருப்புல அடிப்பேன். யார பத்தி பேசுற? அவர் எவ்வளவு பெரிய தலைவர், அவர் திராவிட இனத்தின் தலைவர், எங்கள் தலைவர் தளபதி. தளபதின்னு சொன்னாலே உடம்புல வெறி வருண்டா. வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன், முறுக்கிய இளைஞர்களின் போர்வகட்ட தலைவன், ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சுமல நாயகன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2ஆம் கலைஞர், வாழும் கலைஞர், தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்று கலைஞராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தேச தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். தமிழினத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின். தமிழ் மொழியை செம்மொழியாக்கிய தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த எங்கள் 2ஆம் கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின். அவரை தமிழினத்தின் தலைவர்னு சொன்னான். எடப்பாடி தமிழினத்தின் தலைவரா, புரட்சி தமிழனா, மக்கள் அவர் அப்படியே ஏத்துக்கிறாரா, அவர் வருங்கால முதலமைச்சரா, 2027 முதலமைச்சர் வரப்போறா, இவர் சட்டை கிழிச்சுன்னு வந்தாரா. ஓடிப்புறா உதயகுமார், ஓடிப்புடு. பொம்மை முதலமைச்சரா? டேய், இன்னைக்கு சுறுசுறுப்பா செயல்பட ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் யார் என்று கேட்டால் இன்ப தமிழ்நாட்டின் தனிகரில்லா தலைவன் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். யாரடா சொல்ற பொம்மை முதலமைச்சர்? டேய், ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற என் தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த பிள்ளை உழைக்கிறாரா? உழைப்பு 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 என்று சொன்னால் அதற்கு எடுத்துக்காட்டு எங்கள் தமிழினத்தின் தலைவர், எங்கள் திராவிட இனத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின். தளபதி ஸ்டாலின் ஏந்திரண்டா. சுறுசுறுப்புக்கு எடுத்துக்காட்டு தேனி என்று சொல்வார். தேனி விட சுறுசுறுப்பாக செயல்படுகிற ஒரு தலைவன் எங்களுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். யாரடா சொல்ற பொம்மை முதலமைச்சர்னு? யாரடா சொல்ற பொம்மை முதலமைச்சர்? டே, அவர் நடக்கிற பாஸ்டுக்கு உங்க எடப்பாடி நடக்க முடியுமா?
அவர் நடக்கிற பாஸ்டுக்கு உங்க எடப்பாடியால் நடக்க முடியுமா? கோர்ட்டுக்கு வர முடியல. எடப்பாடியால கோர்ட்டுக்கு வர முடியல. கேட்டா எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் நடக்க முடியல, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னால் நடக்க முடியல, என் வக்கீல் வர. சரி, கேஸ் போட்டவங்க ஒத்துக்குனாங்க. இப்ப இங்க எடப்பாடிய பேசணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. இன்னொன்னு எனக்கு பயம்னா என்னன்னு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். என் தலைவனை நீ பேசும்போது அவர் அவ்வளோ பெரிய தலைவனும் எடப்பாடி. அப்ப என் தலைவன் சாராய வியாபாரம் பண்றாங்க திமுக காரங்க. அது யார் சொல்றதுன்னா சிவி சண்முகம் சொல்றான். சாராய வியாபாரம் பண்றாங்க. சரிப்பா, இப்ப சாராய வியாபாரம் நீங்க சொல்றீங்க இல்ல, அதுக்காக நான் பேச வரேன். அண்ணன் எடப்பாடி அவர்கள் சிவலம்பாளையத்துல வெள்ளமண்டி வச்சிருந்தாரு. சிவலம்பாளையம் தான் ஊரு. அங்க ஒரு தகராறாய் ஒரு கொலைகேஸ்ல அவர் போலீஸ் வரும்போது காட்டுக்குள்ள இருந்தார் கொஞ்ச நாள். அன்னைக்கு காப்பாத்து யாருன்னு கேட்டா செங்கோட்டை. இந்த வரலாறுலாம் எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு என்ன தகராறு அது? உதயகுமார் உனக்கு தெரியுமா? அது அவன் சிவி சண்முகம் தெரியும். என்ன தகராறு? சாராயம் காசுனாங்க. யாரு? அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோட குடும்பம் சாராயம் காசுனாங்க. அவங்க பங்காளி சாராயம் காசும் போது சாராய வியாபாரத்தை தகராறாகி ஒருத்தனை போட்டு தட்டாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவங்க குடும்பம் காசுன சாராயம் வந்து அண்ணன் டிஆர்பி ராஜா நடத்துறாரு டிஸ்டிலரிஸ் கம்பெனி, கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கி. அப்படி இல்ல, கள்ளச்சாராயம் காசி அந்த தகராறுல கொலைகேஸ்ல ஒரு 10 நாள் ஜெயில இருந்து அப்புறமா காட்டுல ஒளிஞ்சிருந்த வரலாறுலாம் யாரும் மறைக்க முடியாது. அவர் போய் வந்துட்டு தளபதியை பத்தி நான் ஒன்னு சொல்லிட்டா உதயகுமாருக்கு, உன்னெல்லாம் உதைக்கல மதுரையில, உன்னெல்லாம் உதைக்கல. நான் கொஞ்சம் ஓப்பனா பேசுவேன், அதனால பல பிரச்சனையில நான் மாட்டிக்குவேன். நீ இவ்வளவு பேசிட்டு மதுரையில வளாத்துற பாரு. மதுரை திமுக கோட்டை. மதுரை வந்து திமுக கோட்டை. அங்கதான் மாண்புமிகு அண்ணன் தென்பாண்டி சிங்கம் அண்ணன் மதுரை மூர்த்தி அங்கதான் இருக்கிறார். அண்ணன் மதுரை மணிமாறன் அங்கதான் இருக்கார். அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அங்கதான் இருக்கிறார். அண்ணன் மதுரையில் எங்க அண்ணன் கோ தளபதி அங்கதான் இருக்கிறார். பல பேர் இருக்காங்க அங்க மதுரையில். உங்களெல்லாம் விட்டு வச்சுக்கிறாங்க. அதான் நான் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, உங்களெல்லாம் விட்டு வச்சுக்கிறாங்க. ஏண்டா என்னடா தகுதி உதயகுமார் என் தலைவன் தளபதி பார்த்து பொம்மை முதலமைச்சர் சொல்றதுக்கு? டேய் ஏண்டா, அங்க ஜெயலலிதா கிட்ட இப்படி நிக்கலாம், தப்பு இல்லை. இப்படி நிக்கலாம், தப்பு இல்லை. ஆயிருந்தாலும் அந்த அம்மா ஒரு தலைவர், தப்பு இல்லை, இப்படி நிக்கலாம். அமித்ஷா கூப்பிட்ட உடனே 20 இதே உதயகுமார் கூட தான் பக்கத்தில் 20 நாளைக்கு முன்னாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஆத்துறாரு. பிஜேபி கூட இன்னும் கூட்டணியே கிடையாது, ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. 2026 இல்ல, இனி எப்பவுமே இல்ல. 20 நாள் கழிச்சு பார்த்தா எடப்பாடி ஆளு காணும். நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்த செய்தி போல் 3 கார் மாறி வில்லன் மாறி போற மாதிரி அமித்ஷா கிட்ட போய் இப்படி நின்னாரு. யாரா பொம்மை? யார் பொம்மை? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இப்படி நின்னார். இப்படி நின்னவரே தான், இப்படியே நின்றார். அவர் பாட்டு பேசினே அமித்ஷா. दिगार मालूम? दिल्ली का आसपास में है ना दिगार, पलनीसामी दिगार जेल मालूम? आप सब दिगार जेल को जानना है। दिगार जेल में रोटी खाना है। आप सब मंत्री जी किधर? तुम्हारा एक्स मंत्री जी सबको बुलाओ इधर दिल्ली को, सब जाओ दिगार जेल को जाओ। बैंचोद बैठा उधर यार பொம்மை. பிரதமர் மோடி முன்னால கால் போட்டு உட்கார்ந்த சிங்க தலைவனடா, என் திராவிட இனத்தின் தலைவன், எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். யாருடா பொம்மைன்னு சொல்ற? நீங்கடா பொம்மை. சசிகலா முன்னால நீ கும்பிடுக்குது போடுறா. அப்பா உதயகுமார், ஆடு மாடு கூட கொஞ்சம் பார்த்து தாண்டா குனியும். அப்படியே குனிஞ்சுன்னு தலை அப்படியே தரையில தட்டினா அப்படியே சசிகலா அப்படியே சுத்தி வந்து இப்படி கும்பிட்டு இப்படி போனவன் தான்டா நீ. பொம்மையா இருக்கிறது நீங்க. யார பார்த்து பொம்மைன்னு சொல்ற? யார பார்த்து பொம்மைன்னு சொல்ற? மரியாதையா பேசணும். தமிழ்நாட்டு இந்தியா அதான் சொல்றேனே. இப்போ உங்க மேல எல்லாரும் மீதும் ஊழல் வழக்கு இருக்குது. உங்களை எல்லாத்தையும் உள்ள போட்டுருக்கலாம். இப்ப உங்களை என்ன வச்சு மிரட்டினா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடநாடு கொள்ளை வழக்கு. அதான் சொன்னது அமித்ஷா. உன் மேல மர்டர் கேஸ் இருக்குது, கொள்ளை வழக்கு இருக்குது, அமலாக்கத்துறை வருவாங்க. ஊழல் வழக்கு. நீ உதயகுமார் என்ன ரொம்ப யோகியமா பொறிக்கு பாயிட்டே
நீ வந்து அந்த போஸ்டர் ஓட்டி நின்று அப்புறமா நீ அங்கங்க சுத்தி பொறித்து நடந்து அப்புறமா உன்னை பத்தி வரலாறு கேட்கணும்னா எங்க ஆன்மீக செம்மல் எங்கள் திராவிட ஆன்மீக செம்மல் இந்தியாவிலே தலை சிறந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தலைவர் தளபதிகளால் செயல்பாபு என்று பாராட்டப்பட்ட எங்க அண்ணன் சேகர் பாபு கிட்ட உன்னை பத்தி சொல்வார். என்ன நீங்க எல்லாம் அவர்கிட்ட இப்படி நின்று நீங்க அண்ணன் சேகர் பாபு கிட்ட அவர் ஜெயலலிதா கிட்ட கொடி கட்டி பந்த நேரத்தில் அண்ணன் சேகர் பாபு வீட்டு முன்னாடி இப்படி நின்று தான் இந்த உதயகுமார் இந்த புரி பரம்ப பிரதேச பையன் என்ன சொல்றது இவன் அங்கே எப்ப இந்த சசிகலா பூச்ச நடராஜன் இல்ல இவன் நடராஜன் கிட்ட நடராஜன் செருப்பு தோச்சு இருந்தவன் உதயகுமார் நடராஜன் கிட்ட நடராஜன் செருப்பு தோச்சு இருந்தானா அப்புறம் அப்படியே மொல்லமா நடராஜன் இருந்து அப்படியே மொல்லமா என்ன பண்ணா சசிகலா பழக்கமாச்சு அப்படியே சசிகலா பின்னாலே சுத்தி நின்றான். டிடிவி தினகரன் கொஞ்ச நாள் கொடி கட்டி பறந்தான் ஏடிஎம்கேல தேனியில் எம்பியா இருக்கும்போது அப்புறம் டிடிவி தினகரன் போனான் அப்படியே அங்க எங்க சுத்தினே இருந்தான் சுத்தினே இருந்து அப்புறம் அப்படி ஆகி அப்புறம் திரு சசிகலா கிட்ட வந்தான். அப்புறம் திரு சசிகலா வந்துட்டு அப்புறமா என்ன பண்ணான் கொஞ்ச நாள் திரு செங்கோட்டையன் கிட்ட போனான். அப்புறமா என்ன பண்ணா மதுசூதன் கிட்ட போனான் அங்கெல்லாம் போயிட்டு சுத்திட்டு அப்புறமா என்ன பண்ணா அந்த அம்மா ஓபிஎஸ் கூட சுத்தி இருந்தான். ஏன்னா ஜெயலலிதா வந்து ஜெயிலுக்கு போன உடனே ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் சுத்தினே இருந்தான். ஓபிஎஸ் பின்னால சுத்தினே இருந்துட்டு ஓபிஎஸ் முதல்ல உலக ஊமைகள் சங்க தலைவர் முன்னாள் டீ கடை மாஸ்டர் ஓப்பான்னு சொன்னது யார் தெரியுமா? திமுக காரன் இல்ல இந்த புறம்போக்குமையன் உதயகுமார் தான் சொன்னான். அதன் பிறகு என்ன பண்ணா உங்க கூவாத்தூர்ல ஆட்டம் போட்டாங்களா எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆன உடனே இப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் உக்காந்துக்கிறான். இவன் போவாத இடம் கிடையாது. உங்களெல்லாம் உதைக்கணும். உங்களெல்லாம் தூக்கி உள்ள போட்டுதா பிஜேபி கார மிரட்டு நாங்க போய் கூட்டணி போயிட்டல உங்களெல்லாம் தூக்கி உள்ள போட்டுந்தா 9 பேர் இருக்கீங்க. உங்க 9 பேர் தூக்கி உள்ள போட்டுந்தா உக்காளி எல்லாம் வாய் மூடி நின்றுப்பீங்க. ஒத்த கூட பேசிருக்க மாட்டீங்க. உங்களெல்லாம் உள்ள போடாம விட்டனால நீங்க எல்லாம் பேசுறீங்க. ஐடிவிங்களை போட்டாங்களா டிஆர்பி ராஜா நடந்தே அவர் ஐட்டு தெரியுமா? டிஆர்பி ராஜா ஐட்டு டேய் அவரை அநேகமா நீ நானும் ஒரு ஐட்டு தான் நினைக்கிறேன். உதயகுமார் நீ நானும் ஒரு ஐட்டு தான் நினைக்கிறேன். அவரை பார்க்கணும்னா யார டிஆர்பி ராஜா பார்க்கணும்னா இப்படிதான் பேசணும். மனுஷன் சும்மா ஆஜானு பாகமா இருப்பார். திமுக இருந்தா இருப்பார் அண்ணன் நடிகர் நெப்போலியன் அந்த மாதிரி உயரமான மனுஷன் நல்ல பர்சனாலிட்டியான ஒரே கிக்கு. டே உதயகுமார் அண்ணன் டிஆர்பி ராஜா ஒரே கிக்கு அச்சா நீலிருந்து உன் கூடாரம் பூரா போய் வங்க கடலை விழுந்துருவீங்க. என்ன ஹைட்டு மனுஷன் என்ன வயிட்டு என்ன படிப்பு படிச்சிருக்கிறாரு அவரை போய் பார்த்துட்டு நீ வளர்த்த முடியாதுன்ற. ஏன்னா அவங்க அப்பா டிஆர் பாலு எவ்வளவு பெரிய தலைவர் ஒன்றுபட்ட சென்னை மாவட்டத்துடைய செயலாளராக இருந்தவர் பாராளுமன்றத்தை கலக்கினவர் இந்தியாவுக்கே ரோடு போட்டார். இன்னைக்கு கன்னியாகுமரி டு காஷ்மீர் இருக்கிற 4-வே ரோடெல்லாம் அவரு நேஷனல் ஹைவேஸ் மினிஸ்டர் இருக்கும்போது போட்டாரு. எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க குடும்பம் அண்ணன் டிஆர்பி ராஜாவோட குடும்பம். நீ எச்சோ போறீங்க பரதேசி நாய் அவனா 90 வாங்கி கொடுக்க மாட்டான்னு சொல்லி மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல சிங்கிள் டீ கலைஞர் பரதேசி உதயகுமார் நீ வந்து டிஆர்பி ராஜாவை பார்த்து வளர்த்த முடியாது. நீ திருமங்கலத்தை வளர்த்த முடியாதுடா. திருமங்கலத்தை வளர்த்த முடியாது. மதுரைக்குள்ள முடியாது. டேய் நினைச்சா சென்னைக்குள்ள வரமாட்டடா. பேசுறது பார்த்து பேசணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இவங்களுக்கெல்லாம் இப்போ உங்களை பத்தி எனக்கு பேசணும்னு அவசியமா? இவன் பேசுறான் நான் பேசுறான். பெரிய தலைவனாச்சு அவருக்கு இருக்கிற வரலாறு யாருக்கு? அப்பா சாமி டே உதயகுமார் என்ன வேலை பார்த்த நான் சொல்லிட்டா? நீ சிவி சண்முகம் 2 பேர் தானே. அவன் தானே டிஆர்பி ராஜா பத்தி முதல்ல சாரா வியாபாரம் வாடா படம் பேசினவன். அவன் சிவி சண்முகத்தை பத்தி பேசுங்க மேல கேஸ் கொடுத்தீங்க. அவன் சிவி சண்முகம் நியாயமா பேசுறானா? ஏண்டா சிவி சண்முகம் எப்படி நாளைக்கு காலையில குடியாத்துல போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? அவன் சிவி சண்முகம் நியாயமா பேசுறான். என்ன பேசினான் அவன்? இவங்க அம்மா சமாதிக்கு அப்படியே மக்கள் கூட்டமா வராங்க. புரட்சி தலைவர் சமாதி கூட்டத்துக்கு மக்கள் கூட்டமா வராங்க. அங்க ஒரு சமாதிக்கு அங்க நாய் கூட போதில்லை. அந்த பரதேஷ் பையன் பேசுறாங்க. அவங்க அம்மால அவனை செருப்படிமா அடிக்க மாட்டான். எவ்வளவு பெரிய தலைவன்டா. எம்ஜிஆருக்கே தலைவன்டா என் தலைவன் கலைஞர். ஜெயலலிதாக்கே தலைவரா இருந்தவரா என் தலைவர் கலைஞர். என் தலைவர் கலைஞருடைய நினைவிடத்தை பார்க்கறதுக்கு மக்கள் அலைக்கடல் திரண்டு வராங்கடா. என் தலைவர் கலைஞருடைய மக்கள் கலைஞருடைய நினைவிடத்தை பார்க்கறதுக்கு அலைக்கடல் திரண்டு வராங்க. அப்ப போய் ஜெயலலிதா சமாதியும் பாக்குறாங்க, எம்ஜிஆர் சமாதியும் பாக்குறாங்க. நான் ஜெயலலிதா சமாதி பார்க்கறதுக்கு யாரும் வரல நான் சொல்ல அவ்வளவுதான் நான் கீழ்த்தன்மை இறங்கி பேசல. அந்த அம்மாவுடைய நினைவிடத்தை பார்க்கறதுக்கு யார் வந்தாலும் பீச்ல போய் பாக்குறாங்க. ஏன் நான் ஒரு முறை பீச்சுக்கு தலைவர் நினைவிடத்துக்கு போய் குடும்பத்தோட அப்ப ஜெயலலிதா சமாதி திறந்துட்டாங்க. நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். ஒன்னும் தப்பு கிடையாது. இதுல போய் என்னாகுது?
நான் போய் பார்த்தேன். இதுல போய் பார்க்கறது போய் என்ன தப்புக்குது? பேசுறது நாகரிகமா பேசணும்டா. இவன் சி வி சண்முகம் நாங்க எவ்வளவு நாகரிகமா அரசியல் போட்டோம். அடே எங்க அப்பா, டே சி வி சண்முகம், டே உதயகுமார, உங்க நாகரிகம் எனக்கு தெரியும்டா சாமி. இப்ப சசிகலா வீட்டு வேலைக்காரி டே கூவாத்தூர்ல என்ன பேசுன சி வி சண்முகன் ஃபுல்லா சரக்க போட்டுட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர் பேட்டி கேக்குறாங்க. கேயகம் 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 அம்மா அம்மா அம்மாவை முதலமைச்சர் அம்மாவை அம்மாக்கா விட மாட்டோம். எங்க அம்மா இது யார் சொன்ன தெரியுமா? சி வி சண்முகம். பக்கத்து யார் நின்னுந்த இங்க பொறிக்கு உதயகுமார் நின்னுதான். எங்க அம்மா எங்க சின்னம்மாவை அவன் ஃபுல்லா சரக்கு போட்டுந்தான். எங்க சின்னம்மாவை அம்மாக்காவும் விட மாட்டோம், சின்னம்மாவை அம்மாக்காவும் விட மாட்டோம். நடராஜனே முட்டிக்கால் போட்டு கூட சசிகலா அம்மாக்க முடியல, இவன் அம்மா ஆக்குறான். இவ்வளவு கதை பேசி கூட்டி கொடுத்து ஊத்தி கொடுத்து அங்க ராஜன் செல்லப்பா மதுரையில் அவன் போட்ட டான்ஸ் ஆளுமா கூடுமாக்கு அவன் ஜட்டியோட ஆட்டம் போட்டு கூட உதயகுமார் டான்ஸ் போட்டிய இன்னைக்கு இல்ல. அந்த வீடியோ யார பத்திடா பேசுற? யாரடா சொல்ற பொம்மை முதலமைச்சர்? பிளட்டி பாஸ்டர். யாரடா சொல்ற பொம்மை முதலமைச்சர்? எந்த தலைவன்டா? டேய் எவ்வளவு பெரிய தலைவன்டா? மிஸ்ஸாவை மிரள வைத்த தலைவனடா என் தலைவன் தளபதி. பொம்மை முதலமைச்சரா? உங்களுக்கு நான் பேச நினைச்சு பேசாதீங்க, மரியாதையா பேசணும், இல்ல மரியாதை கெட்டுடும். நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் கொடு. இதெல்லாம் எனக்கு பேசணும்னு அவசியம் இல்ல. என் தலைவர் தளபதியை பார்த்து பொம்மை முதலமைச்சர் சொன்ன நான் ஏன்டா பேச மாட்டேன்? நான் ஒண்ணு மந்திரி கிடையாது, நான் ஒண்ணு எம்எல்ஏ எம்பி கிடையாது. ஒரு அடிமட்டி தொண்டை, முரட்டு தொண்டை. எனக்கு கோபம் வரும். எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்து நான் பேசல, எனக்கு கோபம் வரும். நீ பேச மரியாதையா? என்ன ஒரு மந்திரி அவரை பார்த்து நீ வளர்த்த முடியாதுன்னா, ஆனா உன்னை விட்டு வச்சுக்கிறாங்க பாரு, உன்னத்துக்கு இப்ப உள்ள போடலாம். இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இது அவரை பார்த்து நீ வளர்த்த முடியாது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ். நான் சொல்றேன், டே நீ திருமங்கலத்தை வளர்த்த முடியாதுடா, ஒதுக்கணும். இவனுங்கெல்லாம் ஒதுக்கணும். மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள், மாண்புமிகு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட சாண மணிமாறன், நல்லா சேடப்பட்ட முத்தாயனுடைய பெரிய வரலாற்று சொந்தக்காரர் மணிமாறன் எல்லாம் இவனை விடக்கூடாதுனே, ஒதுக்கணும். இவனை உதைக்கணும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இவனுக்கு தலைவரை பத்தி உனக்கு அந்த சி வி சண்முகம் பேசினே இருக்கிறான். விழுப்புரத்தோட இறங்கி உதைக்க கூடாது, அவ்வளவு பேசுறான். எங்க வேலூர்ல எவனா பேசுறாங்கடா சொல்டா ஒருத்தன். எங்க வேலூர் மாவட்டத்தில் எவனா ஒருத்தன் பேசுறாரா? எங்க வேலூர் மாவட்டத்தில் எவனா ஒருத்தன் பேசுகிறான். அங்க இருக்கிற கட்சிக்கா அவன் கட்சிக்காரன் எவனாகட்டும் எவனா பேசுகிறானா? திமுக பேசி எவனா பேசுறான்னு வச்சுக்கோ. இங்க இருக்கிற மாவட்ட சில இளம் புயல் எங்கள் ஆர்வலர் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ விட்டு கட்டிடுவாரு. நம்ம தலைவனை பேசினா நம்மள பேசுற மாதிரி. சாதாரணமா இந்த இன்னைக்கு நம்ம எம்எல்ஏ, இன்னைக்கு மந்திரி, இன்னைக்கு எம்பி, இன்னைக்கு எங்கேயோ இருக்கணும். அது காரணம் யாரு? அந்த தலைவன் தளபதி ஸ்டாலின். அவன் சி சண்முகம் பேசுறான், பேசி வளர்த்தினே இன்ன வரைக்கும். அவன் உதயகுமார் 2ஆம் முறை 3ஆம் முறை பேசுறான். பரதேசி பையன் பரதேசி செருப்பு போடாம சுத்தி நின்றான் அசம்பிளியில. செருப்பே போடுறதில்ல. ஜெயலலிதா கூப்பிட்டு செருப்பால் அடிச்சு. அப்புறம் மதுரையில் கொஞ்ச நாள் அண்டர்வேர் போடாம சுத்தி நின்றான். செருப்பு போடாம சுத்தினான். சரி உதயகுமார் அங்க அசம்பிளியில அங்க அம்மா இருந்தாங்க, ரைட்டு கடவுள் அண்ணா. அந்த அம்மா கூப்பிட்டு செருப்பால் அடிச்சாங்க, போடுறா செருப்பாட்டாங்க. மதுரையில் பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள அண்டர்வேர்ல ஜெட்டி ஒரு லிங்கு மட்டும் கட்டுனுக்கிறான், உள்ள எதுவும் போடல. அது ஏன்னு தெரியல. நைட் ஆனா சுத்துவான் அப்படியே அந்த மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல சுத்துவான். ஏண்டா கெலிஜி புச்சு நாய பரதேஷ் பையா, யார பத்திரா பேச? டே அவர் என்ன ஆயிட்டா? டே ஆளு அப்படியே தாராசிங்க மாதிரி அப்படி பிடிக்கிறாரு ஆளு. அவர் டிஆர்பி ராஜா பிடிக்கிறாரா? அவரை போய் நீ வளர்த்த முடியாதுன்ற. டே திமுக பழைய திமுக காரன் ஒருத்தக்காரன் தெரியுமா? பழைய திமுக காரன். இதெல்லாம் எடப்பாடியாரு நீங்க நீங்க தான் இதுக்கெல்லாம் பேச்சு வாங்குறீங்க. நீங்க இதுக்கு பேச்சு வாங்குறது நீங்க தான். எடப்பாடியாரு இப்படி எங்க எடப்பாடியாருக்கு முட்டி போட்ட மாதிரி போட்டு டவுசர் பண்ணி அப்பா நாங்க என்னப்பா வேணுமா போட்டோம். அவர் முட்டிக்கால் போட்டுன்னு போய் தான் டேபிள் கடைகளில் முட்டிக்கால் போட்டுன்னு போய் தான் ஜெயலலிதா காலில் விழுற மாதிரி சசிகலா காலில் விழுந்தது உண்மைதான். அது அவர் முட்டிக்கால் போட்டுன்னு போய் என்ன சொல்றது, தவளம்பாடியா முட்டிக்கால் போட்டுன்னு போய் தவழ்ந்து போய் சசிகலா கால கெட்டியா பிடிச்சிக்கின்னு அப்புறம் சசிகலா எடப்பாடி மேல கை போட்டுன்னு மார்க்கெட்ல புது வண்டி அறிமுகப்படுத்துறாங்க. பேர் எடப்பாடின்னு பேருங்க, நல்ல வண்டிங்க, டிங்கர் பாக்கலிங்க, பட்டி பாக்கலிங்க, பிரேக் நல்லா பிடிக்குங்க, நல்ல மைலேஜ் கொடுக்குங்க. இந்த வண்டி நம்பி நீங்க ஏறாங்க, இதை மார்க்கெட்ல அறிமுகப்படுத்துறாங்க. இதுதாங்க எடப்பாடின்னு. யார் எடப்பாடி முதலமைச்சராக்குது? சசிகலா தான் முதலமைச்சராக்குச்சு. அதுதான் சொல்றாங்க. அதை காட்டு எல்லாம் தான் போடுறான், எல்லாம் காட்டுன்னு போடுறான். எடப்பாடி நாங்க மட்டுமா பேசுறோம்? எல்லாரும் தான் பேசுறோம். எடப்பாடி நாங்க ஏன் பேச போறோம்? உன்ன மாதிரி பரதேசி அச்சோ பொறுக்கி பரபோக்கு உதயகுமார் பார்த்தா உன்ன மாதிரி ஆளுங்க
ஒரு தேச தலைவர் தளபதி, ஒரு தேச தலைவர், ஒரு தேச தலைவர். அவரை பத்தி எல்லாம் போய் பேசுறா. எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் நீதிமன்றத்தின் நல்ல ஒரு தீர்ப்பை பெற்று தந்த தலைவர் தான் தமிழினத்தின் தலைவர், எங்கள் தலைவர் தளபதி. இனி மாநில கவர்னர்கள் எந்த பல்கலைக்கழகத்துக்கும் ஆளுநர் எந்த பல்கலைக்கழகத்திற்கும் வேந்தர்கள் கிடையாது, துணைவேந்தர்களையும் நியமிக்க கூடாது. இனி எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் அந்த மாநில முதலமைச்சர்கள் துணைவேந்தரை முதலமைச்சரை நியமிப்பார் என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்று தந்த உலக தலைவனடா என்னுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். பெண்களுக்காக ஆட்சி எடுக்கிற தலைவனா என்னுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். சட்ட ஒழுங்க பத்தி பேசுற நீ கொடநாடு கொலை வழக்கு நீங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, பொள்ளாச்சி ஜெயராமன் பையனை தப்ப வச்சிருந்த யாரு? எடப்பாடி தப்ப வச்சாரு. அவன் தானே நம்பர் 1 அக்யூஸ்ட். அன்னைக்கு நீ போட்ட எஃப்ஐஆர் வச்சா சிபிஐ இன்னைக்கு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துச்சு. அதோட எங்காச்சில தண்டனை. நான் பேசினா காரித்து போயிடுவேன். அதனால உதயகுமார் சொல்றேன், மரியாதையை பேசு. தளபதி பத்தி எல்லாம் பேசினா மரியாதை கட்டுடும். என் கட்சியார் என்ன கூப்பிட்டு கண்டிச்ச கூட அதுக்கு நான் தலைவனுங்கிறேன். ஆனா என்ன இதெல்லாம் யாருடா நீ முதலமைச்சரை பத்தி பேசுறதுக்கு? பரதேசி நாய, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல பொறுக்கி துண்ணுத நாயடா நீ உதயகுமார். என் தலைவர் தளபதி பத்தி நான் பேசுறேன். யார பத்தி பேச? ஒரு அமைச்சரை வளர்த்த முடியாதா? பரதேசி நாய, நீ வளர்த்த மாட்டடா. கடைசி வார்த்தை, செருப்படி வாங்க உதயகுமார் சொல்றேன், செருப்படி வாங்குவேன். மருந்தாள முதலமைச்சர் அது சொல்லிக்கோ. இப்ப சொல்றேன், எழுதி வாங்கிங்க. எல்லாரும் சொல்றேன் கேள். என்னது? இந்த தலைவன் தளபதி 234 தொகுதியில 200 தொகுதி ஜெயிப்போம் எல்லாரும் சொல்றாங்க. நாங்க அப்படியே அடிக்கிறோம்டா. நாங்களே ஆளுங்கட்சிடா, நாங்களே எதிர்கட்சிடா. நாங்க நீயே தோற்கடா. உதயகுமார் ஊக்குமார் நீயே தோக்குற. திரு எடப்பாடி பழனிசாமி அங்க தோக்குறார். அங்க செந்தில் பாலாஜி இன்சார்ஜ். கட்சியுடைய முன்னணி தலைவர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையன் செல்வம் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் சேலம் மாவட்டத்தின் மீது அந்த பக்கம் எங்க மாவட்டத்துடைய பொறுப்பாளர் அங்கேயும் கண் வச்சிருக்கார். ஏற்கனவே மலைக்கோட்டை சிங்கம் அண்ணன் KN நேரு அவர்கள் அங்கே பொறுப்பாளராக அங்க அமைச்சர் இருக்காரு. அண்ணன் சேலம் ராஜேந்திரன் அங்க ஒரு அமைச்சர் இருக்கார். அண்ணன் TM செல்வ கணபதி ஒரு MP இருக்கார். இப்போ MP அண்ணன் SR சிவலிங்கம் இருக்கிறார். அங்க கட்சியில் வலிமைமிக்க தலகர்த்தர்களாம் வீரபாண்டியர்களால் ஆளாக்கப்பட்ட தலகர்த்தர்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த முறை நாங்கள் அங்கே அடிக்கிறோம். அங்கே திரு எடப்பாடி பழனிசாமி அங்கே தோற்கடிக்கிறோம். யார சொல்ற? தளபதி அவர் தாண்டா 2026 முதலமைச்சர். இனி தொடர்ந்து திமுக தாண்டா ஜெயிக்கும். திமுக தான் ஜெயிக்கும். தலைவர் தளபதி தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட தலைவர் தளபதி தான் முதலமைச்சர். எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆளப்போகிற தலைவன் எங்கள் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அதனால உதயகுமார் சொல்றே, பரதேசி பரம்போக்கு பையா, இன்னொரு முறை மரியாதை இல்லாம முதலமைச்சர் பத்தி பேசுறேன், செருப்பால துரத்தி அடிப்பேன். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன். வணக்கம். குடியாத்தம் குமரன்.